begin. I think இந்த படத்தை தாண்டி இந்த crew உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கறது நான் கேட்டு தெரிஞ்சுட்டேன். நட்பின் அடிப்படையில் இன்னைக்கு வந்திருக்கீங்க. Tell us about the relationship that you share in the film and how excited are you for the film as well? எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஜே பாலாஜியிலேருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி பல்லவியிலேருந்து எல்லாருமே தெரியும். ஸோ முதல்ல என்டையர் குரூவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு ரஷஸ் பார்த்தேன் ஆர்ஜே பாலாஜி காமிச்சா. நான் அன்றைக்கி அவங்கள்ட்ட தான் சொன்னேன், ஆர்ஜே பாலாஜி தி ஆக்டர் ஆஸ் அரைவ்டுன்னு. அது ஓகே, அதாவது அதுக்கு முன்னாடி நடிக்கலன்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது. நான் அன்றைக்கி பார்க்கும்போதே சொன்னேன். அண்ட் அது விஷுவல்ஸ் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் சித்தார்த் அண்ட் தி என்டையர் டீம். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். ஆப்வியஸாக அவங்க எப்படி படம் என்ன மாதிரி இருந்தால் எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்கிறதும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் கைதி திரைப்படம் எவ்வளோ முக்கியம்னு எங்களுக்கு தெரியும். சொர்க்கவாசல்ல ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு கைதியாக தான் வராங்க. இந்த கனெக்ஷன் பற்றி சொல்லுங்களேன். நிறைய இடங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் 2 பேரும் ஜெயிலில் இன்வென்ட்ஸ் மாதிரி இல்லை. இப்போ நான் இந்த படம் வந்ததுக்கப்புறம் நான் பார்க்கணும். ஏன்னா கைதி டூவில் கொஞ்சம் ஜெயில் சீக்வன்ஸ்லாம் இருந்தது. இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. அதை பார்த்து அதுக்கு அந்த மாதிரி நான் மாற்றிக்கணும். ஸோ ஏன்னா ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுடைய கூலி திரைப்படம். எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். சொர்க்கவாசல் எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் சித்தார்த் ராவ் அண்ட் பல்லவி சிங், ஸ்வைப் ரைட் ஸ்டுடியோஸ். ஸோ சித்தார்த் ராவ் வந்துட்டு எங்களோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பெரிய பேஷன். ஸோ இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் பல்லவி சிங்கும் வந்து எங்களோட ஜேர்னியில் எங்களோட கான்சர்ட்ஸ் ஆகட்டும், மூவிஸ், ஷூட்ஸ் எல்லாமே அவங்க தான் வந்து ஸ்டைலிஸ்ட். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் இந்த சொர்க்கவாசல். இந்த ஃபிலிமில் வந்து எல்லாருமே ரொம்ப நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் எனக்கு பர்சனலாக. ஸ்டார்டிங் ஃப்ரம் அனிருத் கிருஷ்ணா, அவர் தான் இந்த படத்தோட ஃபுல்லாக லைன் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டாரு. அண்ட் பிரின்ஸ் ஆண்டர்சன் வந்து டிஓபி. எங்களோட ஸ்கூல் ரவிகேஸ்வரோட சன் சந்தாவோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் பாம்பேயில். அவரோட ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் இது. நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தாலே தெரியும், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ பிரின்ஸ், this is just the start, you know, miles to go. Very proud of you. அப்புறம் வந்துட்டு வினய், எங்களோட சவுண்ட் அவர் தான் கிட்டத்தட்ட 1 decade பார்த்துட்டு இருக்காரு. அவர் இந்த ஃபிலிமில் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டெக்னிக்கலி வந்து எல்லாமே எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம். நான் கம்மிங் டு த டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாத் அண்ட் திங்க் ஸ்டுடியோஸ். சந்தோஷ் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் accepting to produce this film. பிரபு சார், நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த படம் வந்து வேறு லெவலில் நீங்கள் கொண்டு போயிடுவீங்கன்னு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. தேங்க்யூ சார். சித்தார்த் விஸ்வநாத் வந்து என்னோடய ஸ்கூல் ஜூனியர், 2 years ஜூனியர். அப்போ வந்து அவருக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியாது. இப்போது நம்ம சினிமாக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து டேரக்டர் ஆகணும் அப்படின்னாரு. ஸோ அப்போது வந்து அவர் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 படங்கள் ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து இன்னைக்கு இந்த படம் எடுத்திருக்காரு. எங்கள் ஃபர்ஸ்ட் இந்த கதை வந்து சொல்லும் போது அவர் இந்த படத்துக்கு யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நான் மை டியர் ஃப்ரெண்ட் பாலாஜி இருந்தால் சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு. இன்னைக்கு ஓவராலாக படம் பார்க்கும்போது நான் ஒரு ரஃப் வேர்ஷன் ஏற்கனவே படம் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருந்தது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அண்ட் கம்மிங் டு த ஹீரோ பாலாஜி வந்து அகைன் நம்ம மியூசிக் டைரக்டராக ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் அப்போ எஃப்எம்ல ஏற்கனவே கொடி கட்டி பறந்துட்டு இருந்தார். ஸோ அங்கேருந்து எங்களோட கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஜென்ரலி நமக்கு நம்ம ஸ்டூடியோவில் வந்து யாருமே சினிமாவிலேருந்து பெருசாக ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே இல்லை. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தான் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அப்படி ஒரு டியர் ஃப்ரெண்ட் நமக்கு என்ன இருந்தாலும் ஒரு பிரச்சனையோ இல்லை எனிதிங் இருந்தாலும் நம்ம பேசலாம்னா அதில் வந்து பாலாஜி வந்து அந்த டாப் லிஸ்ட்டில் இருப்பார். ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். அவரோட ஜேர்னி நாட் ஓன்லி
நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 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 ஆர்ஜேவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ படங்கள், எல்லா படமும் வந்து அவருக்கு வந்து வணிக ரீதியாக வெற்றிவார். அவ்வளோ படங்கள் அவர் அதில் எவ்வளோ எஃபர்ட் போடுவார், நாட் ஜஸ்ட் ஆஸ் அ ஹீரோ ஆர் ஆக்டர் ஆர் சம்திங். அதில் வந்துட்டு அவ்வளோ அதோட ஸ்கிரிப்டோ டைலாகோ அது எல்லாமே அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இப்போ எல்லாருமே வந்து அவர் சரி நல்லா சூப்பராக காமெடி பண்ணுவார், பயங்கரமாக நம்ம என்டர்டெயினாக இருக்கலாம்னு சொல்லும் போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு படம் ஒன்று அமையும்ல, அது இந்த சொர்க்கவாசலாக வந்து இருக்கும்னு நான் கன்ஃபார்மாக நம்புகிறேன். ஸோ அவருக்கும் சித்தார்த் விஸ்வநாத்துக்கும் என்னோட டியர் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக சேர்த்து எடுத்த இந்த சொர்க்கவாசல் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் இது வந்து ஒரு சொர்க்கவாசலாக இருக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. முதல்ல படிச்சுட்டு நான் கேட்டது யார் எழுதுனீங்க, உண்மையிலே நீங்கள் தான் எழுதுனீங்களான்ட்டு கடைசியில் ஷூட் முடிக்கிற வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு இப்போவும் நம்பிக்கை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியும் அப்படின்ட்டு. இது நான் சொன்ன கொஞ்சம் மிகைப்படுத்துதா இருக்கும், நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ சல்யூட் டு தமிழ் பிரபா, ஒரு அஸ்வின் அண்ட் சித்தார்த். சாதாரணமாக எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட் இல்லை, ரொம்ப காண்டா இருக்குது. இது எனக்கு கிடைச்சிருந்தா ஐ வுட் லைக் டு கன்வெர்ட் திஸ் டெஃபினட்டா. ரொம்ப பேசுகிறோம், நல்ல படம் வரணும், கொஞ்சம் இதுலேருந்து வெளில வரணும், தமிழ் சினிமா புதுசாக போகணும், ஒரு எல்லையை நோக்கி என்னென்னமோ பேசுவோம். ஆனால் யாரும் ரொம்ப பெருசாக எடுக்கிறது இல்லை. பட் திஸ் ஃபிலிம் வில் பி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். நான் கேரண்டி உங்களுக்கு, நான் போய் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டாக நீங்கள் பாருங்க தியேட்டரில். திஸ் இஸ் எக்ஸலண்ட் ஃபிலிம் அட்டம். நானும் வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா இவ்வளோ பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கரை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பேர் வந்ததுக்கு வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஸோ தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா. இந்த மூமெண்ட்டுக்கு தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பட் அப்படிங்க வந்து நிற்கும் போது பிளாக் ஆகுது. எவ்வளோ முடியுமோ நான் ட்ரை பண்ணுறேன் பேசுறதுக்கு. ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டருக்கு நானே ஒரு செகண்ட் இந்த ஸ்டேஜ் சுற்றி பார்த்து நம்ம இவ்வளோ ஒர்த்தாக எனக்கே ஒரு செகண்ட் வந்து யோசிச்சேன்னா. பட் தேங்க்யூ ஸோ மச் இந்த இடம், இந்த ஸ்டேஜ் கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த மூமெண்ட்டில் நான் வந்து படத்தை பற்றி ரொம்ப பேசாமல் நான் வந்து என்னோட இவ்வளோ ட்ராவல் பண்ண என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்னா. காஸ்டிங்காக வந்து ஆக்சுவலாக ஒரு பயங்கர டிமாண்டிங்கான இதாக இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கருக்கு. ஏன்னா ஒரு 10 பிக் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்தில் வேலை செஞ்சாங்க. செல்வராகவன் சாராக இருக்கட்டும், கருணா சார், நட்டி சார், பாலாஜி சக்திவேல் சார், எழுத்தாளர் சோபா சக்தியானன், அப்புறம் சாமியோட ராபின்சன் ஒரு பையன் கேரளாலேருந்து, நைஜீரியாலேருந்து வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் படம் தமிழ் படம் பண்ணியிருக்கான். அப்புறம் மலையாளம்லேருந்து ஒரு 3 பவர் ஹவுஸ் டேலண்ட்ஸ், ஹக்கீம் ஷா, அப்புறம் சானியா அண்ட் ஷரஃபுதீன் சார், அவங்க சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம மியூசிக் டைரக்டர் அனிருத் சாரோட அப்பா மிஸ்டர் ரவி ராகவேந்திரா சார் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ டு ஹிம் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் படம் கொஞ்சம் ஸ்கேலாக பெருசாக இருந்துச்சு. ஸோ என்னோட ஆர்டிஸ்டோட ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த படத்தை அந்த டைம்ல முடிக்க முடியுமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ எல்லா ஆர்டிஸ்டோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அண்ட் இந்த மூமெண்ட்ல ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம் ஃபார் த கோஆபரேஷன் அண்ட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. கம்மிங் டு த க்ரூ, என்னோட ரைட்டர்ஸ் தமிழ் பிரபா அண்ணா, அஸ்வின். நிறைய பேர் கேட்டாங்க எப்படி ஒரு 3 ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது ரொம்ப என்ரிச்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக வேலை செய்யும்போது எல்லா ப்ராசஸுமே வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு வேலை வந்து போயிட்டு இருந்ததுக்கு நான் அதுக்கு தமிழ் பிரபா அண்ணா, அஸ்வின் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் என்னோட சேர்ந்து எழுதுறதுக்காக ரொம்ப நன்றி. என்னோட டிஓபி பிரின்ஸ் என்னோட ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த படத்தில் வந்து பண்ணி ஒரு சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அந்த ஆடியன்ஸும் அதை வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ஒரு நல்ல இது கிடைக்கிறது. பிரின்ஸ் லாட்ஸ் ஆஃப் பிளேசஸ் டு கோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம எடிட்டர் செல்வா ஆர்கே அண்ணா, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு எல்டர் பிரதர் மாதிரி ஆகிட்டார். இப்போ எப்போ பார்த்தாலும் நம்மளும் எனர்ஜி டவுனாக இருந்தாலுமே டே சூப்பராக இருக்கா, பண்ணலாம்டா, கரெக்டாக பண்ணலான்ட்டு புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். ஐ திங்க் அந்த டீசருக்கு வந்து வரவேற்புல எல்லா கமெண்ட்ஸும் ஃபீடை பார்த்தோம்னா எடிட் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு டேரக்டராக ஒரு டெக்னீஷியனை வந்து இவ்வளோ ரெக்கக்னைஸ் பண்ணி எல்லா சைடும் சொல்லும்போது அதோட ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து ஒரு டேரக்டருக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னா. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப் ஃபார் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. அப்புறம் மியூசிக் கிறிஸ்டோ சேவியர். ஆக்சுவலாக
25 வயசு பையன் கேரளாலேருந்து போன வருஷம் பிரம்மயுகம் அப்படின்னு வந்து மன்மூர்த்தி சார் படத்தில் வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சவுண்ட் ஒன்று பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு கிறிஸ்டோ. அது ஆடியன்ஸ்க்கு வந்து நல்லா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா. ஸோ தேங்க்யூ. அவரால் இன்னைக்கு வர முடியலன்னா ஒரு மலையாளம் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ கிறிஸ்டோ ப்ரோ, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அப்புறம் காஸ்டியூம் சைடில் ஸ்ருதி மஞ்சரி, தேங்க்யூ ஸ்ருதி ஃபார் ஆல் யுவர் ஹெல்ப். ஆர்ட் டைரக்டர் ஜெய் சார் இன்னைக்கு வர முடியல, ரொம்ப நல்லா தான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு, தேங்க்யூ சார். ஃபைட் மாஸ்டர் தினேஷ் சுப்ராயன் மாஸ்டர், நிறைய ஆக்ஷன் இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த படத்தில், பட் டைமாக கொடுத்தது வந்து ரொம்ப கம்மியான டைமாக தான் கொடுத்தோம் நாங்கள். அந்த இதில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ தினேஷ் மாஸ்டர். உங்களால் நீங்கள் வர முடியும்னு நினைக்கிறேன், பட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் ஹெல்ப் மாஸ்டர். அப்புறம் என்னோட சவுண்ட் சைடில் என்னோட ஃப்ரெண்டாக இருந்த வினய் ஸ்ரீதர், ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு மிக்ஸில். ஸோ தேங்க்யூ வினய், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கபிலன் நம்மளோட போஸ்டர் டிசைனர், என்னோட அகைன் டியர் ஃப்ரெண்டு. இது ஏன் ஃப்ரெண்டாக சொல்லணும்னா இந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு யங்ஸ்டர்ஸாக சரௌண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்டேன். அண்ட் அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது என்னோட ஜாப் என்னோட இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஹெல்பிங் அண்ட் சப்போர்ட்டிங் மீ அவுட். டெக்னீஷியன்ஸ் சுரேன் அண்ணா, நிறைய பேர் விட்டுருக்கேன். ஸோ ஐ திங்க் சாரி எனக்கு டப்பு நர்வஸ் ஆகி எல்லாரும் யோசிக்கல. ஸோ தேங்க்யூ சுரேன், அழகிய கொடுத்தன் அவர்கள். அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் மிக்ஸி அண்ட் அருண், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் ஃபிலிம், மீன்ஸ் அ லாட் டு மீ. என்னோட ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ண இபி விக்ரம், தேங்க்யூ ஸோ மச் விக்ரம் ஃபார் ஆல் யுவர் ஹெல்ப். ராகேஷ், எங்களுக்குலாம் கரெக்டாக காசு வருதான்னு பார்த்துக்கிட்டு தான். ஸோ தேங்க்யூ ராகேஷ் ஃபார் ஹெல்பிங். அதுக்கப்புறம் ராஜேந்திரன் சார், நீங்கள் அவளால் வர முடியும்னு நினைக்கிறேன். ராஜேந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் படத்துக்கு நீங்கள் போட்ட உழைப்பு வந்து ரொம்ப நன்றி சார். மிக்ஸி என் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் இருக்காரு. ஸோ தேங்க்யூ டு மிக்ஸி ஆல்சோ. எஸ் லோகேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் லோகேஷ் சார். இந்த படத்தை வந்து உங்களோட பிஸி ஷெட்யூல் தாண்டி இங்கே வந்து இந்த படத்தை ட்ரெயிலராக லான்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லோகேஷ் சார். இட் மென்ட் அ லாட் டு மீ தட் உங்களோட பிஸி ஷெட்யூல் தாண்டி இங்கே வந்து பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் இந்த மேடை, பெரிய மேடை ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் கிடச்சதே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அண்ட் இந்த மேடை நான் வந்து ஒரு 2 பேருக்கு நான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஓ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட டேரக்டர் இயக்குனர் பா ரஞ்சன் சார், நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக பார்த்த ஒரு மனுஷன், ஒரு கிரேட் ஹியூமன் பீயிங், ஒரு கிரேட் கிராஃப்ட்ஸ்மேன். ரொம்ப பக்கத்தில் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண இதுதான் எனக்கு ஐ திங்க் இந்த மேடை எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச் சார். இந்த இடத்துக்காக நான் இது அமைச்சு கொடுத்ததுக்காகவும் சரி, இந்த 6 இயர்ஸ் உங்களோட படித்தது ஒரு ஃபிலிம் ஸ்கூல் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இன்னொரு மெயின் பில்லர் என்னோட இங்கே இருக்கிற காரணம் வந்து என்னோட டியர் ஃப்ரெண்ட், என்னோட ஸ்கூல் சீனியர் அனிருத். அவர் அவ்வளோ பிஸி ஷெட்யூல் தாண்டியுமே இங்கே வந்து, ஏன்னா ஆக்சுவலாக இதுதான் ஒரு ஸ்லீப்பிங் டைம், பட் எங்களுக்காக வந்து தூங்காமல் முடிச்சு வந்து இங்கே ட்ரெயிலர் லான்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அனி. எப்பவுமே வந்து ஒரு பிஸி ஷெட்யூல் இருக்குமே வந்துட்டு என்றைக்குமே வந்து ஒரு கண்காணிப்பாக வந்துட்டு படம் எப்படி வந்துட்டு இருக்கு, படம் எப்படி வந்துட்டு இருக்குன்னு ஒரு பயங்கர கேரோட சொல்லுவான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனி தட் யூ ஆர் ஹியர். இட் மென்ட் அ லாட் டு மீ. படத்தோட ஃபைனலி கமிங் டு த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த ஃபிலிம், சித்தார்த் ராவ் அண்ட் பல்லவி சிங். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டருக்கு வந்து எப்பவுமே வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒரு படம் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி படம் பண்ண போகிறோம் என்னன்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் ஒரு கன்சீவே ஆகாத பேபி ஒரு விஷயம் அவங்க நம்பி அதில் வந்து இவ்வளோ ஒரு எந்த ஒரு இதாக வைக்காம ஒரு 2 நாள் ஃபர்ஸ்ட் கட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ட்ரஸ்ட் வந்துச்சுன்னு தெரியல. பட் படத்துக்கு கிராஃப்ட்டுக்காக என்ன உழைக்கணுமோ அது எல்லாத்தையுமே அவங்க சைட்லேருந்து எனக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு இது கொடுத்தது வந்து ரொம்ப 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 நன்றி சார். சித்தார்த் சார் அண்ட் பல்லவி அவங்க இங்கே இருக்கவே மாட்டாங்க. பட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தம். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்றைக்குமே ஸ்பெஷல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பல்லவி. இந்த படத்தை வந்து இந்த ஒரு நல்ல இடத்துக்கு சேர்த்ததுக்கு, பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி ஒரு சூப்பரான இடத்துக்கு சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் பல்லவி. ஃபைனலி கம்மிங் டு மை ஹீரோ ஆர்ஜே பாலாஜி சார். சார் தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து இந்த சொல்கிறதுல வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் நான் எவ்வளோ தேங்க் பண்ணணுமோ, இவ்வளோ பெரிய ஸ்டேஜ், இந்த கதைக்கு தேவைப்படுற ஒரு பட்ஜெட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு ஆக்சுவலாக ஒரு அதிகமாக தான் இருந்துச்சு. பட் நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட சைஸாகவும் சரி, ஸ்கேலாகவும் சரி, ரொம்ப ஒரு நான் நினச்ச விஷயம் எனக்கு அதை பண்ண முடியாது. நீங்கள் மட்டும்தான் சார் அதுக்கு கண்டிப்பாக காரணம். அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் பாலாஜி சார். ரொம்ப சீரியஸான ரோல் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இல்லை. ஆனால் வந்து டப்புனு கேமரா கட் ஆஃப் பண்ணாருன்னா அப்படியே டோட்டல் கலகலப்பு உள்ள போயிடுவாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. ஸோ பாலாஜி சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் பாலாஜி சார் பார்ப்பாங்கன்றது நான் நம்புறேன்னா. அண்ட் ஐ ஹோப் பீப்புளும் அதை நம்ம ஐ ஹோப் தட் தே ரிசீவ் இட் த சேம் வே தட் வி ஆர் ஆல்சோ எக்ஸைட்டட் சார். அண்ட் அவர்கிட்ட எப்பவுமே ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு இருப்பேன், அவரே கலாய்ப்பாரு. பட் ஐ ஹோப் டு மேக் யூ ப்ரவுட் சார்.
அதுக்கப்புறம் இந்த மேடையில் மெயினாக அமைச்சு கொடுத்த என்னோட அப்பா அம்மா இவ்வளோ வருஷம் ட்ராவல் வீட்டில் உட்காந்து சோறு போட்டதுக்காக தேங்க்யூ ஸோ மச் அம்மா அண்ட் அப்பா. வெரி லவ்யூ அண்ட் இந்த மூமெண்ட் எனக்கு எவ்வளோ ஸ்பெஷலோ அது உங்களுக்கும் ஸ்பெஷலாக இருக்கும்னு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா அண்ட் அப்பா. ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஆல் தோஸ் who are here, thank you so much for being with me all this while and it means a lot to me. நீங்கள் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து நிக்கில் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த ஸ்டேஜுக்காக திருப்பி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. செல்வராகவன் சார், பாலாஜி சக்திவேல் சார், கருணா சார், மட்டி எல்லா ஆர்டிஸ்ட்டும் திருப்பி ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் சொர்க்கவாசல் சானியா மேம் சொல்லிட்டேன். சொர்க்கவாசல் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து இது நானும் என்னோட ரைட்டர்ஸும் ஒரு 3 years முன்னாடி எழுத பிளான் பண்ணி ஒரு உண்மை சம்பவம் வச்சு இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னாங்க. நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்தோம், நிறைய கல்ட் ஃபிலிம்ஸ் நம்மளுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சு. வட சென்னையாக இருக்கட்டும், விருமாண்டியாக இருக்கட்டும், 2 லெஜெண்ட்ஸ் ஆஃப் த ஃபீல்ட் வெற்றிமாறன் சார் அண்ட் கமல்ஹாசன் சார் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக எங்களுக்கு இருந்தாங்க. அப்போ ஜெயில் கதையாக நம்ம எடுக்கும்போது இது டோனாகவும் ஃப்ளேவராகவும் வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பித்தோம். ஏன்னா இன்னைக்கு கமெண்ட்ஸ்லாம் நிறைய பார்க்கும்போது சொர்க்கவாசல் ஒரு ஜெயில் படத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் இது வந்து ஜெயிலில் நிறைய ராஜாமந்திரி போய் நிறைய ரிசர்ச் பண்ணோம், ஜெயில் சிறை கைதிகளோட நிறைய பேசணும், மனநிலை என்னவா இருக்குன்றது என்னோட ரைட்டர்ஸ் அதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த தவறே பண்ணாமல் நிறைய பேர் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. விசாரணை கைதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது 70% இந்தியாவில் வந்து விசாரணை கைதிகளை மட்டும்தான் இருக்காங்க. அப்படின்னா என்னன்னா வந்து கோர்ட் வந்து அவங்களுக்கு இன்னும் எந்த தண்டனையும் கொடுக்கல. பட் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலில் 10-12 வருஷமா உள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் மீட் பண்ணும்போது ஒரு பயங்கர ஐயோப்பனராக இருந்துச்சு. அவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு வார்த்தை பயங்கரமாக கனெக்ட் ஆனது. ஒரு வார்த்தை என்னன்னா ஹோப். அவங்க எப்போ வந்து அவங்களோட குடும்பத்தோட திருப்பி சேருவாங்க, அவங்க பண்ணாத தவறுங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம தவறுங்களை வந்து என்றைக்குமே நியாயப்படுத்தவே முடியாது. பட் அவங்க ஒரு லைஃப் ஒரு ஹோப்பில் வாழ்ந்துருக்காங்க. நம்ம என்னைக்காவது அந்த சொர்க்கவாசல் தொடர்ந்து எப்படியாவது திருப்பி அவங்க குடும்பத்தோடையும் அவங்க எல்லாரோடையும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு ஹோப்பில் இருக்காங்க. அண்ட் எல்லாரையும் ஐ திங்க் எல்லாரோட ஜேர்னியுமே அந்த ஹோப்பில் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஒரு இமோஷனல் கலந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்கும், ஒரு சோல் இருக்கிற ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்கும். 2 hours 10 minutes ஒரு ஸ்வீட் ரன் டைமில் வந்து இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கராக இந்த படத்தை அதுக்கு மேலே நான் பேச முடியாமல் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த கண்டென்ட் எப்படி நீங்கள் வரவேற்பீங்க அப்படின்ட்டு நான் காத்துட்ருக்கேன்னா. ஏன்னா இந்த மாதிரி படம் வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் மட்டும்தான் வந்து இது பண்ணும். ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட்டுக்கு நான் என்றைக்குமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே தேவை. படம் வந்து நீங்கள் என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் ஐ எம் வெரி ஈகர் டு நோ என்ன ஃபீட்பேக் கிடைக்க போகிறது. ஸோ 29 நவம்பர் தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். அண்ட் லாஸ்ட் சாரி ரொம்ப டைம் எடுத்துன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா அகைன் ஸ்வைப்ரைட் ப்ரொடக்ஷனில் இருக்கிற கிருஷ்ணாக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து ரொம்ப க்ளோஸாக எங்களோட ஒர்க் பண்ணி எனக்காக பயங்கர ஹெல்ப் பண்ணார். 2 வெரி ஸ்பெஷல் பீப்புள் என்னோட இந்த படத்தில் அவங்களோட அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ண ஹரிஷ் ராம் அண்ணா, என்னோட ரொம்ப டியர் ஃப்ரெண்ட், என்னோட ஸ்கூல் சீனியர் அகைன். ஹரிஷ் ராம் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். யூ நோ வாட் யூ ஹவ் டன் ஃபார் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்னோட இன்னொரு டியர் ஃப்ரெண்ட் சிவகிரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மேடையில் நான் சொல்லி ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன்னா. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு டேரக்டர் இந்த மேடை வந்து என்றைக்குமே நம்மளுக்கு மட்டும்தான் அமையும். பட் அதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் கேமராமேன் டீமாக இருக்கட்டும், அசோசியேட் கேமராமேன் டீமாக இருக்கட்டும், அசோசியேட் எடிட்டர்ஸ் டீமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பட் என்னோட டீம், என்னோட ஏடிஸ் டீம் நம்ம அவ்வளோதான் பெருசாக வளரல. பட் எனக்காக அவ்வளோ உழைச்சி இந்த படத்தை வந்து டைமில் பண்ணி கொடுக்கறதுக்காக ரொம்ப பெரிய ரீசனாக இருந்திருக்காங்க. இது அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கறது எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி இந்த ஸ்டேஜ் மட்டும்தான். ஸோ சாரி உங்களை எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ண வச்சது. பட் எல்லாருமே வந்து ஒரு 1 minute எல்லாரும் ஸ்டேஜில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சீக்கிரம் கரண், ரஞ்சினி, தளபதி, அருண், மக்கு, ரிஷி யார் இருக்கான்னு தெரியல. பட் சீக்கிரம் வரலாம். ஸோ அதுதான் திருப்பி சொன்ன மாதிரி இந்த மேடை நம்மளுக்கு மட்டும் தான் கிடைக்கும். பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க. என்னால் இவங்களுக்காக திருப்பி கொடுத்தேன்னா அஸ்வின் சொன்ன மாதிரி இந்த ஏடிஸோட வேலை வந்து ரொம்ப அண்டர் வேல்யூட் அண்ட் அண்டர் பெய்ட் வேலை. பட் அவங்க போடுற ப்ரெஷராக இருக்கட்டும், அவங்க பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும், அது மட்டும் தான் டேரக்டாக வந்து டைமில் கம்ப்ளீட் பண்ண முடிய ஒரு இதாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ரஞ்சினி, தளபதி, கரண், மக்கு, அதுவும் 2-3 பேர் வரல. ஐ திங்க் சாரோட படத்தை என்னோட ப்ராடக்ட் டீம் ஆக்சுவலாக சார் பிரிவிட்டாரு. அவங்க எல்லாருமே ஐ திங்க் சூர்யா படத்துக்கு இதுக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்ல ஒர்க்காக போயிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நான் வந்து ரொம்ப கிளியராக இருந்ததுன்னா நம்மளுக்கு வைப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோட ஏடிஎஸ் டீமோட ஆவரேஜ் ஏஜே வந்து 24 வயசு தான். நம்மளுக்கு ரொம்ப கேவட்டிக்காக இருந்துச்சு. பட் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் அகைன் கைஸ். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், கண்டென்ட் ஆரியன்டட் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் பண்ணுற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்.
இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க இந்த படத்தை வந்து அக்வயர் பண்ணி வேர்ல்டு வைட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு இருக்காத ஒரு இடத்துக்கு போய் சேர்த்ததுக்கு பிரபு சார் ரொம்ப 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 நன்றி சார். நீங்கள் வச்ச ட்ரஸ்ட்டை நான் காப்பாற்றணும்னு என்னைக்குமே நினைக்கிறேன்னா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ட்ரீம் வாரியர்ஸ், E4 Entertainment அண்ட் KVN ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் திஸ் ஃபிலிம். எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நான் நம்புறேன்னா. உங்களோட கருத்துக்கும் உங்களோட ஃபீட்பேக்காக நான் ரொம்ப அவளாக காத்துட்ருக்கேன். ஸோ சொர்க்கவாசல் ஒரு யங் டீம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நான் வந்து படத்தை பற்றி பேசுறதுக்கு இது இல்லை. 29th தியேட்டரில் வந்து படத்தை பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆகாஷ் ப்ரோ ப்ரமோஷன் டீம், தேங்க்யூ அகேன் ஃபார் எவ்ரிதிங். ஷாம், திங்க் மியூசிக் சைட், திங்க் ஸ்டுடியோ சைட், ஸ்வரூப் சார், சந்தோஷ் சார், ஷாம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.